அதிகாரம் 33க்கு போவோம். இந்த அதிகாரத்தினுடைய ஏசாவை சந்திப்பதற்கு அவன் ஆயத்தமான நிகழ்ச்சியுடைய தொடர்ச்சியை நாம் 32 அதிகாரத்தில் பார்த்தோம். 33 அதிகாரத்திலே அவன் ஏசாவை சந்தித்த நிகழ்வு விரிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. 33 அதிகாரத்தில் யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து இதோ ஏசாவும் அவரோட கூட 400 மனிதரும் வருகிறதை கண்டு, அப்படியே நம்ம 3ஆம் வசனத்துக்கு தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன்கிட்ட சேர்ந்தான். இப்போது தன்னுடைய மனைவி பிள்ளைகளை 3 அணிகளாக பிரிக்கிறான். ஒன்று முதல் அணியில் வேலைக்காரிகளையும் அவருடைய பிள்ளைகளையும், 2வது அணியிலே லேயாளையும் அவளுடைய பிள்ளைகளும், 3வது அணியிலே ராகேலையும் அவனுடைய பிள்ளைகளும். இதில் கவனம் பாருங்கள். அப்போ அவனுக்கு எப்போதுமே ராகேலை காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் இருந்திருக்காது. வேலைக்காரிகளுடைய அவர்களும் பிள்ளைகளும் போனாலும் பிரச்சனை இல்லை. 2வது லேயாளுடைய பிள்ளைகளும் போனாலும் பிரச்சனை இல்லை. ராகேல் காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற எண்ணம் அவனுக்கு அதிகமாக இருந்தது. அடுத்ததாக இவன் எல்லாருக்கும் முன்பு போய் 7 விசை கீழே பணிந்து தரை மட்டும் குனிந்து வணங்கி எழும்புகிறான். இதை பார்க்கும்போதே அவனுக்கு மனசு மாறிவிட்டது இல்லை? நீதிமொழிகளில் கூட ஒரு வசனம் இருக்குதுன்னு நினைக்கின்றேன். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய எதிராளிகளும் அவனோடு சமாதானமாய் போவாங்கிறதான ஒரு வார்த்தை இருக்கிறது. அதற்கேற்ப இது ஒரு நிகழ்வாக கூட நாம் கருத முடியும். இவனமாக குனிந்த உடனடியாக 4ஆம் வசனம் உண்மையிலே எனக்கு ரொம்ப ஒரு பிடித்த ஒரு வசனம். ஏசாவை பல வேளைகளில் பலர் குறை சொல்லுவாங்க. ஆனால் அந்த இடத்துல ஏசாவை பாருங்கள். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். அவன் எல்லாம் மறந்துட்டான், மன்னித்து விட்டான் என்று கூட சொல்ல முடியும். 20 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே சகோதரனை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தவன் இப்போது 20 ஆண்டுகளுக்கு பின்பு எல்லாவற்றையும் மறந்து கட்டி தழுவி அழுகின்றான். அதன் பின்பு மாறி மாறி பரஸ்பரம் அறிமுகம் செய்கிறார்கள். யாக்கோபு தன் குடும்பத்தினுடைய மனைவி, வேலைக்காரிகள், பிள்ளைகள் அனைவரையும் அறிமுகம் செய்கிறான். அதன் பின்பு இதெல்லாம் பரிசாக எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லும்போது ஏசா 9ஆம் வசனத்தை சொல்கிறான். என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான். அதற்கு யாக்கோபு, அப்படி அல்ல, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் என் வெகுமதியை நீ என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும். நீர் என்மேல் பிரியமாய நீர். நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல் இருக்கிறது. கொஞ்சம் வஞ்ச புகழ்ச்சி தான், ஆனால் அதை அழகாக பேசுகிறான். தேவன் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்குண்டு, ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது ஏசா அவன் அதை ஏற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். இவனமாக அந்த உரையாடல் ஒரு முக்கிய கட்டத்தை எடுத்துவிட்டு அடுத்த கட்டத்துக்கு ஒரு 12ஆம் வசனம். அப்பொழுது அவன், நான் புறப்பட்டு வா, நான் உனக்கு முன் நடப்பேன். இப்போ ஏசா தன் சகோதரன் அழைக்கிறான், எங்கோட வா, நம்ம சேர்ந்து போவோம் அப்படின்னு. இந்த இடத்துல ஒரு அருமையான ஒன்று. அதற்கு அவன், பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் என்றும் கறவையான ஆடு மாடுகள் இடத்தில் இருக்கிறது என்றும் என் ஆண்டவனுக்கு தெரியும். அவைகள் ஒரு நாளாவது துரிதமாய் ஓட்டினால் மந்தையெல்லாம் ஆண்டு போகும். என் ஆண்டவனாகிய நீர் உமது அடியனுக்கு முன்னே போவும். நான் செய்யிருக்கு என் ஆண்டவனிடத்தில் வருமளவும் எனக்கு முன் நடக்கிற மந்தைகளின் கால்நடைக்கும் பிள்ளைகளின் கால்நடைக்கும் தக்கதாக மெதுவாய் அவைகளை நடத்தி கொண்டு வருகிறேன் நான். இந்த இடத்துல எகைன் அவன் தந்திரமாக தான் பதில் சொல்கிறான். ஏன்னா இந்த இடத்துல ஒருவேளை ஏசாவிடம் போனால் என்ன நடக்கும் என்று தெரியாது. ஏன்னா லாபானோடு ஏமாந்த அனுபவம் இப்போ இருக்குது. இவனும் ஏமாறினதெல்லாம் இவனுக்கு தெரியும். அதனால் ஏசா உண்மையாக தான் அழைக்கிறான். ஆனால் இவனுக்கு ஒரு சந்தேகம், ஒருவேளை போகிற வழியில் மீண்டும் ஏதாவது நடந்து விடுமோ. அதனால தான் இந்த இடத்த அறிஞர்கள் 2 விதமாக பார்க்கிறார்கள். ஒரு சிலர் சொல்கிறாங்க, இந்த இடத்துல
யாக்கோபு மீண்டும் ஏசாவை ஏமாற்றினான் என்று சொல்கிறாங்க. ஆனால் சிலர் சொல்கிறாங்க அப்படி அல்ல, இதை நம்ம நெகட்டிவாக எடுக்கக்கூடாது, இதை பாசிட்டிவாக எடுக்கணும். எப்படி என்றால், இப்போது யாக்கோபு ஏசாவை ஏமாற்றவில்லை, மாறாக தான் ஏமாந்து விடக்கூடாது என்று எச்சரிக்கையாக இருந்தான். இதுவரை துணிஞ்சு ஏமாத்தினான், இப்போ அவன் அண்ணனை ஏமாற்றலை, ஆனால் அண்ணனிடம் நான் கூட சென்று எனக்கு ஆபத்தை வரவித்து கொள்ளக்கூடாதுங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வு அவனிடம் வந்தது. ஆகவே இதை யாக்கோபு ஏமாற்றினான் என்று பார்க்கக்கூடாது, யாக்கோபு தான் ஏமாந்து விடக்கூடாது என்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வை மட்டும்தான் இந்த இடத்துல அவன் வைத்து கொண்டதாக சொல்ல முடியும். இவனமாக அந்த உரையாடல் முடிந்த பின்பு 15ஆம் வசனம், அப்பொழுது ஏசா, என்னிடத்தில் இருக்கிற ஜனங்களில் சிலரை நான் உன்னிடத்தில் நிறுத்திவிட்டு போகட்டுமா என்றான். அப்போ அதுக்கு அவன் என்ன சொன்னான்? அதற்கு அவன், அது என்னத்திற்கு, என் ஆண்டோடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தால் மாத்திரம் போதானண்ணா. ஏன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறான். ஏசாவுக்கு கூட தான் போகக்கூடாது, ஏசாவுக்கு ஆட்களும் என்ன கூட இருக்கக்கூடாது. ரொம்ப ஞானமாக தான் பிஹேவ் பண்ணுறான், ரொம்ப ஞானமாக தான் பிஹேவ் பண்ணுறான், ரொம்ப எச்சரிக்கை கொண்டவாக தான் பிஹேவ் பண்ணுறான். அதன் முன்பு அவன் சேயீர் மலைக்கு போகிறான். சேயர்னா அந்த அவர்கள் ஏதோமியர்கள் குடியிருந்த அந்த மலைப்பகுதிக்கு போகிறார்கள். யாக்கோபு சுக்கோத்திற்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டி தன் மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போயிட்டான். அதனாலே அந்த இடத்திற்கு சுக்கோத் என்று பெயரிட்டான். இந்த சுக்கோத் என்றால் அதற்கு குடிசைகள் இருக்கிற இடம் என்கிற ஒரு பெயரும் இருக்கிறது. குடிசைகள் இருக்கிற பெயரும் என்கிற ஒரு பொருள் இருக்கிறது. அடுத்ததாக 18ஆம் வசனத்தில் படிக்கும்போது, பாதான் ஆராமிலிருந்து வந்த பின் கானான் தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னும் சீகேமுடைய பட்டணத்திற்கு அருகே சென்று பட்டணத்துக்கு எதிரே கூடாரம் போட்டான். தான் கூடாரம் போட்ட வெளியின் நிலத்தை சீகேமின் தகப்பனாகிய ஏமோரின் புத்தன் கையிலே 100 வெள்ளிக்காசுக்கு கொண்டு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு எல் எலோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். எல் எலோகே இஸ்ரவேல் என்றால் வல்லமையுள்ள தேவன் இஸ்ரவேலின் தேவன், அல்லது இஸ்ரவேலின் தேவன் வல்லமையுள்ள தேவன், அதான் அதனுடைய பொருள். இதில் கூடுதலான தகவலை சொல்வதாக இருந்தால், இந்த சுக்கோத் என்கிறதுக்கு இன்னொரு பெயரும் இருக்கிறது, அடைக்கல முகாம். குடிசைகள் என்கிற பொருள் உண்டு. ஒரு தமிழ் கமாண்ட்ரியில் குடிசைகள் என்று பார்த்தேன், மற்றபடி அடைக்கல முகாம் என்றும் அதற்கு ஒரு பொருளை சொல்கிறார்கள். அதுபோல் சீகேம் என்கிற அந்த சாலேம் என்கிறதுக்கு அமைதி, அதில் தான் ஜெருசலேம் பின்னாலே வந்தது என்று சொல்வார்கள். சாலேம் என்கிற வார்த்தைக்கு அமைதி என்கிற பெயர் உண்டு. அந்த ஏசாவும் யாக்கோபும் சந்திச்சதை வந்து இப்பத்த இஸ்ரவேலோட ஒப்பிடுவாங்க. அதாவது அவங்க சமாதானமா இருக்கணும் மட்டும் ரெண்டு பேரும் அத இப்ப சமாதானமா இருக்கிறது வந்து ஒரு சாதாரணமான முறையில அது ஞானமா தான் இருக்காங்க என்று ஒப்பிடுவாங்க. அது ஒப்பிடலாம், தவறுண்டும் இல்லை, அது உண்மையும் கூட, அது உண்மையும் கூட. அதுபோல் இன்னொரு தகவலையே நான் சொல்ல விட்டுட்டேன். இந்த யாக்கோபு லாபானிடமிருந்து தப்பி வருவார் அல்லவா, அந்த நிகழ்வை சிலர் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து தப்பி வந்த நிகழ்வோடு ஒப்பிடுவாங்க. ஆமாம், எப்படி ஓடி வந்தாங்களா அதே போல் அதே ஒப்பிடுகிறவர்கள் உண்டு. ஆமாம், அவர் இயேசுடைய தாய்மொழி அராமியம் தான். இயேசுடைய தாய்மொழி அராமியம். அதனால தான் எப்பத்தா, தலித்தகுமி, ஏலி ஏலி லாபா சபக்தான், இது எல்லாமே அராமிய சொற்கள் தான், அராமிய மொழி. அதே நேரம் இயேசுவுக்கு லத்தீன் மொழி தெரியும், எபிரேய மொழி தெரியும், கிரேக்க மொழி தெரியும், 4 மொழி கட்டாயமாக தெரியும். எப்படி என்றால், பொதுமக்களோடு உரையாடும் போது, யூத தலைவர்களோடு உரையாடும் போது எபிரேய மொழியிலே பேசினார், தன்னுடைய வீட்டிலே அராமிய மொழியிலே பேசினார். பொதுமக்களோடு உரையாடும் போது அன்றைக்கு கிரேக்க மொழி தான் பாப்புலர். இன்றைக்கி நம்ம உலகமெங்கும் இங்கிலீஷ் மொழி இருக்கிற மாதிரி அன்றைக்கு கிரேக்க மொழி தான் லிங்கோ ஃப்ராங்கான்னு சொல்லுவாங்க. கிரேக்க மொழியில் பேசினார். பிலாத்துட்ட பேசும்போது லத்தீனில் தான் பேசினார். ஆகவே இயேசுக்கு குறைந்தபட்சம் 4 மொழி தெரியும், அதுக்கு மேலே எவ்வளோ வரும்னு நமக்கு தெரியல. அதாவது
தேவனாக இருக்கிறபடினால அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் மனிதனாக இருக்கும்போது அவருக்கு இந்த 4 மொழியும் தெரியும். யூதர்கள் எப்படி அந்த அராமிய மொழி வந்தது? இப்ப அவங்க போய் வந்தபடியா, பாபிலோனுக்கு போய் வந்தபடியா தான் அந்த மொழி தாய்மொழியா வந்ததா? ஆமாம், பெரும்பான்மையர்கள் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆமாம், பாபிலோனியர்லேருந்து வந்த பின்பு தான் அது ஒரு கலப்பு மொழியாகி அராமியம் வந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆமாம். நான் ஒரு கருத்து ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது இந்த யாக்கோப் வந்து ஏசாவு அந்த கொடுக்கப்பட்ட வெகுமதி வந்து என்ன காரணம்னா, யாக்கோப் வந்து அந்த சேஷ்ட புத்திர பார்த்த உடையபடியால் அது ஒரு கலாச்சார பின்னணியா இருக்கு. அது கொடுத்தே ஆகணும். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? அது அப்படி எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா இப்போ இவன் ஓடி போனான் இல்லவா, சேஷபுத்திரை பார்த்து எடுத்துகிட்டு ஓடி போகும்போது இவனுக்கு இழப்பு வருது. அந்த இழப்பை ஈடுகட்டுவதற்காக கூட அவன் கொடுத்துருக்கலாம். ஆகவே அதை தப்புன்னு நம்ம எடுக்க வேண்டிய தேவை கிடையாது. அதாவது நல்லா புரிஞ்சுடுங்க, சேஷ்டபத்திர உரிமை அவனுக்கு போகலை. இப்போலும் அதுக்கு காம்பன்சேஷன் போச்சுது, ஈடுகட்டுதல் கொடுக்கப்பட்டதை தவிர அந்த சேஷ்டபுத்திர பாகிற உரிமை என்பது யாக்கோபோடு தான் நின்றது. ஆமாம், ஆனால் அதுக்கு ஒரு இழப்பீடு போல கொடுக்குறான். அது அவன் அன்பினாலேயும் தந்திரத்தினாலேயும் எப்படியோ கொடுக்குறான். ஆகவே அது அந்த விளக்கத்தை தப்பு என்று சொல்ல வேண்டிய தேவையில்லை, சரியானது கூட எடுக்கலாம்.